அக்கௌண்டோட யூஏஎன் நம்பர் இருக்கும் இல்லையா, 16 டிஜிட் யூஏஎன் நம்பர். அந்த யூஏஎன் நம்பர் இந்த இடத்துல நீங்க டைப் பண்ண வேண்டியிருக்கும். அந்த யூஏஎன் நம்பர் டைப் பண்ணோன்னே கீழே சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கு. அந்த யூஏஎன் நம்பர் டைப் பண்ணும்போது நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பிஎஃப் அக்கௌண்டோட எந்த நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி வச்சு மட்டும்தான் உங்களால ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். சோ பிஎஃப் கூட லிங்க் ஆயிருக்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கையில வச்சுக்கோங்க. நீங்க யூஏஎன் நம்பர் என்டர் பண்ண உடனே கீழே கெட் ஓடிபி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது மேல கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஓடிபி வரும். ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஓடிபி நீங்க கீழே என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, சப்மிட் மேல கிளிக் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி அனதர் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல உங்களுக்கு உங்களோட யூஏஎன் நம்பர், உங்களோட பேரு, அப்பா பேரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், அதாவது பிஎஃப் அக்கௌண்ட் லிங்க் ஆயிடுச்சு அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டோட டீடைல்ஸ், உங்களோட பேங்க் அக்கௌண்டோட டீடைல்ஸ், ஐஎஃப்எஸ்சி கோட்ல இருந்து உங்களோட அட்ரஸ் வரைக்கும் மொத்தமா இந்த இடத்துல விசிபிள் ஆகும். நீங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு காட்டுறீங்க, அந்த இடத்துல நீங்க பிஎஃப் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதாவது லிங்க் பண்ணிருக்கீங்க, அந்த அக்கௌண்ட் நம்பர் நீங்க என்டர் பண்ண வேண்டியிருக்கும். என்டர் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட பாஸ்புக் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் ஓப்பன் ஆகும். இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க.